அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பதவியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. ஒரு தெரிஞ்ச நண்பர் சரிங்களா, அவங்களோட பையன் வாலிப பருவம்பாங்கள்ல, அந்த பருவத்தில் இருக்கிறாப்புல. ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்மளோட கடமை என்ன, அவங்களுக்கு வருகின்ற அனைத்து விஷயத்தையும் சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, வண்டி அழகாக வாங்கலாம், ஆனால் புது வண்டியாகவே வாங்கினாலும் அந்த வண்டி ரிப்பேர் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கடன் பட்டு தான் வண்டி வாங்கணுங்கிற தன்மை வரும். அதாவது ஜாதகராக இருக்கிறவருக்கு கடன் படணுங்கிற தன்மை இருக்குது. அப்புறம் மொத்த பணம் கொடுத்து நீங்கள் வண்டி வாங்காதீங்க. ஒரு இனிஷியலாக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு வண்டி வாங்குங்க. அந்த வண்டி சம்மந்தமான லோன் டியூ இன்ஸ்டால்மெண்ட்டும்பாங்களே, அதை பையனே கட்ட சொல்லுங்கள். வேலை பார்த்து ஒரு 3-4 வருடங்கள் அவருக்கு கொஞ்சம் சிரமமாக கரெக்டாக கட்டிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த சொத்தானது அது உருமாறிடுது. அதாவது ஒரு வண்டிங்கிறது சொத்தாக மாறிடுது. சரிங்களா, அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒருவேளை ஒரு 4 வருஷத்துக்குள்ளே அவர் அந்த கடனை கட்ட தவறிட்டார் அப்படின்னா, அதாவது அந்த கடன் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் அவராக கட்ட தவறிட்டார் அப்படின்னோம்னா, அந்த கடன் சும்மா அடையலை அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 வருஷங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதீதமான மன அழுத்தம் இருக்கும். ஐயோ, நம்ம கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அடைக்க தவறிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள் அதீதமாக இருக்கும். அழுத்தம், சாப்பிட்றப்பெல்லாம் கடன் இருக்கே, வாகன கடன் இருக்கேங்கிற எண்ணங்கள் அதீதமாக இருக்கும் அப்படின்னும். அவங்க சரி அப்படின்னாங்க. ஏன் இந்த பாயிண்டை சொன்னோம், எப்படி இதை நம்ம அட்சர கணபதியோட முறை நம்மளுக்கு தெளிவாக விளக்குது அப்படிங்கிற இப்போ ஒரு பதிவுப்படுத்தும். ஜாதருடைய இன்றைய அட்சய லக்னம் அப்படின்னு என்னென்னா கன்னி. சரிங்களா, கால புருஷனுக்கு அது 6வது லக்னம். இந்த அட்சய லக்னம் போகிறவங்க இயற்கையாகவே கடன் பண்ணுங்கிற தன்மை. சரிங்களா, அப்படிங்கிறப்ப அட்சய லக்னாதிபதி யாருன்னா புதன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ஜாதக கட்டத்தை காமிக்கிறேன். சரிங்களா, அப்படின்னா அட்சய லக்னாதிபதி யார்? புதன். அவர் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். ஜாதகர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கணுங்க, மன அழுத்தத்தில் இருக்கணுங்க. ஒரு கடன் வாங்கி அழுத்தமாக இருக்கட்டுமே, ஒரு சுப கடன் சுப விரயம் ஆகுதுல்ல. ஏன் அப்படின்னா 4 அப்படிங்கிறது வண்டி வாகனம். அந்த 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல, 4க்கு 12ஆம் வீடு. அப்படின்னா வாகனங்கள் சார்ந்த ஒரு விரயங்கள் மேற்கொள்ளணுங்கிறது ஜாதக அமைப்பு. சரிங்களா, கூடவே நம்மால் யார் இருக்காங்க? ராகு பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் இடம் அப்படிங்கிற கடன் ஸ்தானத்தில், நோய் ஸ்தானத்தில், 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்காங்க. அப்படின்னா இவங்க ஒரு வாகனங்கள் வாங்கும் பொழுது கடன்பட்டு வாங்கணுங்கிற தன்மை உண்டு. 6ஆம் அதிபதி 5, 6க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் என் மனசுங்க கடன் வாங்கணும்னு தூண்டுதுங்க, சொல்லுவோம்ல. அந்த சனி பகவான் 5ங்கிற மனசு 6ங்கிற கடன் வாங்க தூண்டுது. அந்த சனிபகவான் எங்கே இருக்கார்? ஏஎல்பிக்கு 11. சந்தோஷமான கடன். நான் ஒரு கடன் பட ரெடியாக இருக்கேங்க, எனக்கு ஒரு வண்டி வேணால் ரொம்ப சந்தோஷங்க. வண்டியில் பொருள்னு போகலாம், அம்மாவை கூப்பிட்டு போகலாம், அப்பாவை கூப்பிட்டு போகலாம், தம்பியை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். தனக்குன்னு ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா ஒரு கௌரவமாக இருக்கும். சரிங்களா, இது போல் ஒரு சிலரோட எண்ணங்கள் அப்படிங்கிறது வாகனத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருந்ததுன்னா நம்ம வாங்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வருகின்ற நோய் சார்ந்த உபாதைகள் வராமல் கடன் சார்ந்த விரயங்களாக மாறி போகும். சரிங்களா, அப்போனா ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதனால ஒரு கடனை நம்ம உருவாக்குறோம். அந்த கடனுக்கான பணத்தை இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம கரெக்டாக கட்டணும். ஏன்னா கடன் அடையக்கூடிய கடனாக ஜாதகம் சொல்லுது. ஆனால் ஜாதகரின் கவனமின்மையின் காரணமாக கடனை சரியாக திருப்பி செலுத்தலை அப்படின்னா கடன் தொகை அப்படி நிலுவையில் நிற்கும். எப்படி சார், உங்களுக்கு மாதம் கரெக்டாக டியூ கட்டியிருந்தோம் சார், 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ளே கட்டணும் சார், ஒரு வேளை காலம் தவறிட்டீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்லணும்னா அந்த மாதம் எண்டுக்குள்ளே தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை கொஞ்சம் சந்தர்ப்பம் சொல்லலாம், அந்த மந்த் எண்டுலையாவது கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகம் என்ன பண்ணுவார், அந்த மந்த் எண்டுக்குள்ளேயாவது கட்டுங்கிற மட்டும் நல்லா காதில் உள்வாங்கிடுவார். எப்படி மந்த் எண்டுக்குள்ளேயே அது கட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம மாத தொடக்கத்தை கட்டுங்கிற தன்மை இல்லை. மாதாந்திர சம்பளம் வாங்கினோடையுமே முதல்ல இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான டியூவை எடுத்து கட்டணும்னு நினைக்க மாட்டார். ஏன்? ஏஎல்பிக்கு 6ல் ராகு என்ன செய்வார்? கடனை பெருக்குவார், அதிகரிப்பார், பிரம்மாண்டப்படுத்துவார், கூட்டுவார் அப்படிங்கிற தன்மை. அப்போ அவரோட இயக்கங்கள் எப்படி போகும்? கடனை உருவாக்கிட்டே இருக்கிற தன்மைக்கு ராகு இழுத்துட்டு போவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அட்சய லக்னத்துக்கு 6ல் ராகு இருக்கார். அப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துவதில் நம்ம கண்ணுங்கருத்தமாக இருக்கும் பொழுது நம்ம சரி பண்ண முடியும். சரிங்களா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இது போக பார்த்திங்கன்னா 3 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்போனா நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா அது நண்பர்கள் மூலமாக வரும்ன்றது. அப்போனா நண்பர்களின் சொற்களை வந்து நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? இதையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போனா இப்போ ஜாதகருக்கு வந்து உத்திரம் 4 போகுது. இப்போ வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலம் வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்போனா உத்திரம் 4, அஸ்தம் 1, அஸ்தம் 2, அஸ்தம் 3 இது வரைக்கும் பார்க்கும்பொழுது நமக்குடைய சந்திரமான நட்சத்திர புள்ளிகள் இயங்கி போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கிறனால இங்கே என்னென்னா சந்திரோட நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது அது 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் லக்னத்தில் இருக்கிறனால ஜாதகருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்கும். சரிங்களா? அந்த மகிழ்ச்சியாக அந்த கடனை கரெக்டாக கட்டி வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா அஸ்தம் 4 போகுதுன்னா நவம்ச புள்ளி 12ஐ தொட்டு செல்லும். சரிங்களா? அப்படின்னா அஸ்தம் 4, சித்திரை 1, சித்திரை 2 இந்த காலங்களில் நம்மளோட குரு பகவான் அட்சலக்கணத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 4ஆம் இடத்திற்கு 12ல் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறனால கடன் சார்ந்த அழுத்தங்கள் ஹெவியாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சார்ந்த ரிப்பேர் செலவும் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து உணரணும். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் விரயம் போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கடனுக்கு கட்டாவா மற்ற விஷயங்களை பார்க்கவாங்க மாதிரியான தன்மைகள் வந்துடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி நம்ம வந்து ஆசைப்படுறோம் வண்டி வாங்கணும்னு. அப்போ இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கும். பணத்தை கட்டிட்டு லோனுக்கு பணம் ஒரு வண்டி வாங்குகிறோம். அந்த தவணைகளை வந்து சரியாக திருப்பி செலுத்த முடியும்னு இப்போ காலம் சொல்லுது. அதை நம்ம சரிவர திட்டமிட்டு இந்த உத்திரம் 4 பாதி போயிடுச்சு அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அந்த கடனை வந்து நம்ம அடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தற்காத்துக்கொள்ள முடியும். ஏன் புது வண்டியே வாங்கினாலும் வண்டி ரிப்பேர் ஆகுன்றது 4ஆம் அதிபதி குரு 4க்கு 12ல். சரிங்களா? கேது பகவான் வேறு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படி இருக்கிறனால ஏதோ ஒரு விஷயமான விரயங்கள் போகணும்னு ஜாதகம் சொல்லுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக வண்டி வாங்கியிருப்பாங்க, கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க, வண்டி டயர் பஞ்சர் ஆயிருங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுருப்பாங்க, டயரில் பட்டனே இருக்காது, என் தலை மாதிரி வழுக்கு தலையாக இருக்கும். அவங்க காடு மலை அப்படின்னு ஏறி போய் வருவாங்க, பஞ்சரே ஆகாதுங்க. எப்படி ஒரு சில நேரங்களில் புதுசாக வண்டி வாங்கின வண்டியே ரிப்பேர் ஆகி நிற்கும். ரொம்ப பழைய வண்டியாக இருக்கும், பெட்ரோல் மட்டும்தான் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, பெட்ரோல் டீசல் போட்டு ஓட்டுவாங்க, அது பாட்டு போய்ட்டுருக்கும். அதுபோல் அவங்களோட ஜாதகத்தில் அவங்களோட கிரக இயக்கங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த விரை செலவுகள் போங்கிற தன்மை இருக்குது. கடன் அடையக்கூடிய கடனாக இருக்குது. ஆனால் ஜாதகரால் கடன் அடைக்க முடியாமல் தடுத்துக்கிட்டால் உண்டு. அப்படி இருக்கனால நம்மளோட கடமை என்ன, கடனை கரெக்டாக செலுத்தணும்னு சொல்லணும். ஏன் நம்ம இந்த பாண்டை மேலும் மேலும் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, கோச்சார ராகு கேது அப்படிங்கிறவங்க இன்றைக்கி மீனத்தில் இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ராகு இது பயிற்சிக்கு அப்புறம் எங்கே வந்துடுவாங்க, அவங்க வந்து எப்பயும் பின்னோக்கி வரக்கூடியவங்க. அப்புறம் மீனத்துலேருந்து மேசத்துக்கு போக மாட்டாங்க, மீனத்துலேருந்து கீழே இறங்கி கும்பத்துக்கு வருவாங்க. கும்பம்ங்கிறது என்ன வீடு, நம்மளுடைய கன்னி அட்சலக்கணத்திற்கு 6ஆம் வீடு. ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க, சுய ஜாதகத்தில் ராகு இருக்கிறாரு. அப்புறம் கோச்சார் ராகு வர்றாரு 1.5 வருஷம். அப்போனா இந்த ஜாதகருக்கு கடன் படணுங்கிற தன்மைக்கு அவர் கேட்குறனால கடன் பட்டுக்கோங்க அப்படிங்கிறதும் கடனை சரியானதை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய கடமை. ஒரு உதாரணமாகங்க, எனக்கு 21ஆம் தேதி இன்சூரன்ஸ்க்கு வந்து டியூ கட்டணுங்க. எனக்கு சனிக்கிழமை பணம் வந்தது, இன்றைக்கி திங்கக்கிழமை எனக்கு சனிக்கிழமை பணம் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை ஃபோன் பண்ணி, சார் 21ஆந்தேதிலேருந்து 25ஆந்தேதி கட்டணும்னு சொன்னீங்க, என் கையில் பணம் இருக்குது, உங்களுக்கு நான் ஜிபே பண்ணட்டுமான்னு கேட்டேன். பண்ணுங்கன்னாரு, பண்ணிட்டேன். அந்த பணத்தை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா 21ஆந்தேதி என்னால் கட்ட முடியுமானா முடியாது. திடீர்னு ஒரு செலவு ஆகிடும். வெளியூரில் படிக்கிற என் பையன் எப்போ எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், பணம் கட்டுங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், இந்த பணத்தை கட்டிவிடுவேன். பையனுக்கு படிப்பு தானே முக்கியம், இன்சூரன்ஸை கட்டவும் பையன். இப்படித்தான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயல்களை முன்னக்கூடி செய்யலை அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம். இது போல் இந்த ஜாதகோட இயல்பு. சரிங்களா? அப்போனா கடன் அப்படிங்கிறத நம்ம வாங்குகிறோம், அந்த கடன் அடையக்கூடிய கடனாக இருக்குது. ஜாதகரின் கவனமின்மையின் காரணமாக ஜாதகரால் கடன் கட்டுவது தடுக்கப்பட்டால் அதனுடைய எதிர்வினைகளுக்கு ஜாதகரே ஆட்படுவார். ஏன், காலபுருஷனுக்கு 6வது லக்னத்தில் அட்சலக்கணம் போகிறதுனால ஜாதகர் கடன்படுவார் அப்படின்னு நம்ம உணர முடியுது. அப்படி இருக்கிறனால இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை இந்த நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு திட்டமிட்டு வாழக்கூடிய நல்ல அற்புதமான ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் எதிர்ப்பு வழக்கம் போல் நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.